bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோல பார்க்க போனா அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தோட வந்துட்டு செகண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூ மந்த்ஸ் அகோ நினைக்கிறேன், 2 மாசத்துக்கு முன்னாடியா ரீசனாக தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி சொல்றது, அது ரிலீஸ் பண்ணிட்டு அப்போ அந்த போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புது கிளானும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த கிளான்னு. சரிங்களா? லைக் வந்துட்டு நீங்க அவதார் 1ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. லைக் வந்து அந்த பஞ்சபூதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 5 எலிமெண்ட் இருக்கும்ல, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி படம் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேன், அவதார் 1 வந்து எர்த்து, அவதார் 2 வந்துட்டு ஆப்வியஸ்லி பேர்லயே இருக்கு வாட்டரு, ஓகேவா, வே ஆஃப் த வாட்டர். இது வந்துட்டு ஃபயரு, ஓகேவா, மிச்சம் 2 தான் இருக்கு. அந்த காத்து கிளானும் வந்து டீஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல பார்த்தல, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல வந்து அந்த காத்து கிளான் காத்துலேயே மிதந்து போவாங்க, அதை டீஸ் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்துட்டு இப்போ ரீசனாக கூட வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வரக்கூட அக்டோபர் மாசத்துல எத்தனாம் தேதின்னு எக்ஸாக்ட் தெரியல, அவதார் 2 த வே ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அந்த படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வே ஆஃப் வாட்டர் வெளியாகணுச்சுல, அப்பயும் வந்துட்டு அவதார் 1 இருக்குல்ல, அதை ரீரிலீஸ் பண்ணாங்க. சும்மா ஒரு எப்படி சொல்றது, ரீவாட்ச் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பா இந்த படம் வந்து மலேசியாவில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் பார்த்துட்டு ரிவ்யூன்றது கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு அவதார் வந்துட்டு பிடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த 3D பிடிக்காம இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆர்வமா இருக்கு. ஏன்னா பிடிக்காம என்னைய பொறுத்த வரைக்கும் இல்ல, பிடிச்சவங்க தான் அதிகமா இருப்பாங்க இந்த 3D. சரிங்களா? இதுவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் இருக்கு, பட் அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ நியூ ட்ரெய்லர்ல வந்துட்டு என்ன டீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருமா. ஸோ இந்த வீடியோல நம்ம 2 ட்ரெய்லர் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஒரிஜினல் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் 2வது வந்து தமிழ் டப்பிங் ட்ரெய்லர் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரிங்களா? ஸோ பாத்துருமா. ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. This is the only pure thing in this world. The fire came from the mountain, burnt our forest. My people cried for help. But Eva did not come. அந்த ஹேர் காத்து கிளான். This world goes much ஜேக் deeper than you imagine. Protect your sisters. Yes, sir. Stay under cover. What does that always say? Sully stick together. No, the other one. Sully never quits. That's right. Sully's never quit. How do you still live? What if every human being on Earth could live here without a mask? Then the Na'vi people will be gone. Whoa. You want to spread your fire across the world. You need me. We must fight! I call upon the warrior mother. அந்த அவதார் 1ல வந்துச்சு, அந்த இதுதானே. I'll kill you! I swear! இந்த லோகோ அழகா இருக்கு. ஓகே எஸ், இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டோம். முதல்ல நம்ம தமிழ் ட்ரெயிலர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கருத்தை பேசுவோமா. 1 செகண்ட். ஓகே எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இந்த உலகத்துல புனிதமானது இது மட்டும்தான். மலையில இருந்து வந்த நெருப்பு எங்க வனத்தை அழிச்சது. என் ஜனங்க
உதவி கேட்டு கதறினாங்க. ஆனா ஏவா வரவே இல்லை. உன் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். தங்கச்சி இங்க பத்திரம். எஸ் சார். ஒளிஞ்சே இருங்க. அப்பா இப்போ என்ன சொல்லுவாரு? சலீஸ் சொன்னா இருக்கணும். அதுல இன்னொன்னு. சலீஸ் கைவிட மாட்டாங்க. அதேதான், சலீஸ் கைவிட மாட்டாங்க. எப்படி இன்னும் உயிரோட இருக்க? ஒருவேளை பூமியில இருக்கிற மனுஷங்க எல்லாம் மாஸ்க் இல்லாம இங்க வாழ முடிஞ்சா அப்போ நாவிங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. உலகத்தை தீக்கெறியாக்கணும்னா நான் உனக்கு தேவை. நாம சண்டை செய்யணும். ஏவா எங்களுக்கு நீ துணை நில்லு. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கொன்றுவேன். ஓகே கைஸ், 2 ட்ரெய்லரும் பார்த்துட்டோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ட்ரெய்லர். நான் ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணல சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். ட்ரெய்லருக்கே வந்துட்டு தியேட்டரிக்கல் வாட்ச் தேவைங்க. ஓகே, வெறும் ட்ரெய்லர் வெறும் 2.5 நிமிஷம் ட்ரெய்லருக்கே தியேட்டர் வாட்ச். அதுவும் சாதாரணமான தியேட்டர் வாட்ச் இல்லைங்க, 3D கண்ணாடியை போட்டு உட்காந்து பார்க்கணும். ட்ரெய்லரே படம் மாதிரி இருக்கு சரிமா. ஓய்யோ, எனக்கு அன்எக்ஸ்பெக்டட். ட்ரெய்லர் 1 நான் வந்துட்டு அப்படி பார்த்தேன். ட்ரெய்லர் 2 ஒன்றும் செம்மையா இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்ச பாதி படத்தோட கதையை விட்டு சொல்லிட்டானுங்களா, அப்ப என்னடா இருக்கு தேட்டர்ல வந்து பாக்குறதுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா. எனக்கு என்ன வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா, அந்த கிளான் அந்த அந்த யார் அது வராங்க, அந்த லேடி ஒன்று பேசுறாங்களே ஃபர்ஸ்ட் கட்டத்துல, இன்னைக்கு வந்து இந்த நெருப்பு தான் வந்துட்டு இங்க எனத்தையே அழிச்சுது, இந்த இங்க ஊரே அழிச்சுது அந்த மாதிரின்ட்டு. அப்புறம் வந்துட்டு அந்த நேரத்துல வந்து ஏவா வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி ஓகேவா காப்பாத்தல அப்படின்னு. ஆனா அந்த நெருப்பே பாராட்டி பேசுறாங்க, இந்த நெருப்பு தான் எல்லாமே அப்படின்னு ஓகேவா. அந்த நெருப்பு தாண்டி உன்னோட இடத்தையே அழிச்சது, உன் ஊரே அழிச்சது, அதை போய் பாராட்டி பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. அவருக்கு என்னன்னா, நெருப்பு தான் அழிச்சதை விட அவளுக்கு அந்த கடுப்போட ஏவா ஹெல்ப் பண்ணல. அந்த கடவுள் மாதிரி நினைக்கிறேன், அந்த ஒரு சக்தி வந்து ஹெல்ப் பண்ணல அவளுக்கு, அந்த காண்டு தான் ஓகேவா. என்னடா அது முட்டாள்தனமா இருக்கு, அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் வாய்ஸ் கொடுத்தெல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. விஷுவல் வாய்ஸ் வேற லெவல், ஸ்டன்னிங்கா இருக்கு ஓகேவா. வேற லெவல் சொல்றதை விட ஸ்டன்னிங். ஓய்யோ, என்ன மாதிரி எடுத்துருங்க, அதான் சொல்றேன். சிம்பிள், வெரி சிம்பிள். ட்ரெய்லருக்கே தியேட்டரிக்கல் வாட்ச் வேணும். வெறும் ட்ரெய்லருக்கே தியேட்டரிக்கல் கண்ணாடி 3D கண்ணாடி போட்டு உட்காந்து பார்க்கணும். ட்ரெய்லர் மட்டும் ஓகேவா. தரமா இருக்கு, செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஸோ அது சொல்லுவாங்களே, அந்த பிரம்மாண்டத்தின் உச்சம்னு, அந்த உச்சம் என்னன்னு தெரியல. உச்சத்துக்கு பேரு ஜேம்ஸ் கேமரன். சரி, அவத்தார செம்ம பிரம்மாண்டமா கொடுத்துட்டாரு. ரெண்டாவது த வே ஆஃப் வாட்டர், தண்ணிக்குள்ளலாம் வந்துட்டு எவ்வளவு கிளாரிட்டி, அது ஒரு பிரம்மாண்ட உச்சம் சொல்றான். சரி, நெருப்புலயும் காமிக்கிறான்டான்னு சொல்லிட்டு இறக்குறான்னு பாருங்க, வாவ், வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்து அந்த துருக் மக்டுவா அந்த ஒரு அனிமல் இருக்கு மேம். ஸோ அது வந்துட்டு ஒரு லீடர், அந்த லீடர் மட்டும் தான் வந்துட்டு அந்த அனிமலை வந்துட்டு ஓட்ட முடியும் ஓகேவா. அந்த லீடருக்கான ஒரு வெஹிக்கல் மாதிரி ஓகேவா. அது ஜெக் சலி அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கல, ஃபர்ஸ்ட் படத்துல நம்ம ஹீரோக்கே வந்துட்டு அது கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ஜெக் சலியோட அந்த துருக் மட்டும் ரிட்டர்ன் ஆகுது இந்த படத்துலயும். வேற லெவல்ல சமூகம் இருக்கும்போது ஸ்டார்டிங் மிட் போர்ஷன் கிளைமேக்ஸ் வரைக்கும் காமிச்சிட்டாங்க என்ன ஆக போகுதுன்னு ஓகேவா. பார்த்தா அந்த
அந்த மனச பையன் இருக்கானே, ஸோ அவன் வந்துட்டு மாஸ்க் இல்லாமல் வாழ்ந்துக்கு இருக்கான். ஸோ ஐ திங்க் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிறோன்னா அந்த அவதார் பாடியில் இருந்தால் மட்டும்தான் மூச்சு விட முடியும், மாஸ்க் தேவைப்படாது. ஓகேவா, மனுஷங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த மாஸ்க் தேவைப்படும், ஆக்சிஜன் தேவைப்படும். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேற. ஓகேவா, பட் அவன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் மாஸ்கோடையும் இருக்கான், மாஸ்க் இல்லாமையும் இருக்கான். ஏன்னா வந்துட்டு இந்த சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனை அந்த ஏவா கிட்ட வச்சு அவனுக்கு அந்த பவர் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஹியூமன் ஃபார்ம்லேயே அவனை ஒரு அவதாரா, அந்த அவதாரில் ஒரு கிளானுக்குள்ள ஒரு அவதாரா வந்துட்டு லைக் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா, போற வாரம் எல்லாத்தையும் சேர்க்கிற ஏவா நீ என்னதான் இது அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு கிளாரிட்டியான ஒரு ட்ரெய்லர் கட்டுங்க. ஓகேவா, செம்மையா ஒரு ட்ரெய்லர் கட்டி கதை சொல்லுது. ஓகேவா, அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்குலாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட். ஓகேவா, ஓடிடிலாம் வேணாம், பார்க்கலாம் முடியாது, வேணாம், ஓடிடிலாம் வேணாம்டா, தியேட்டர் மட்டும் தான். ஓகேவா, அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், யாரெல்லாம் ஒன்றும் பார்க்கவே மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் ரியாக்ட் பண்ணிருப்பேன், அதுவும் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், யாரெல்லாம் பார்க்கலாம் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ட்ரெயிலர். ஸோ ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் சைனிங் ஃபார். So yes, this is all the video. See you next one. Same family. Take care. Bye.